மாமா, மேடம். சொல்லுங்க சார். அம்மாவை பார்க்கணும். உட்காருங்க சார். வணக்கம். வணக்கம், உட்காருங்க. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. லாயர், சொல்லுங்கம்மா. என் மகனை மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ, எத்தனை கோடி செலவானாலும் எனக்கு கவலை இல்லை. என் மக 10 நிமிஷத்துக்குள்ள வீட்டுக்கு வரணும். சாரதா மேலையும் அந்த பொம்பளை இன்ஸ்பெக்டர் மேலையும் கேஸ போட்டு 2 பேரையும் உள்ள வைக்கணும். என்னம்மா நீங்க லா மினிஸ்டர் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எத்தனை கோடி வேணா வச்சிருங்க, பெரிய கோடீஸ்வரியா கூட இருங்க, அதெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி நிக்காது. நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். கேஸ் கொடுத்திருக்கிறது உங்க மருமக சாரதா. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கேஸ் மாமியார் குடும்ப கேஸ் தான். அதுலயும் அந்த மகளிர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பாருங்க, இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அவங்க. இந்த மாதிரி கேஸை யார் கொண்டு வருவாங்க, எப்படி உரிச்செடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உங்க மேல மர்டர் அட்டம் கேஸ் இருக்கு, அதையும் அந்த சாரதா தான் போட்டிருக்காங்க. அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அவங்க கிட்ட நானும் எவ்வளோ பேரம் பேசி பார்த்துட்டேன். அதுக்கெல்லாம் அவங்க இறங்கியே வரல. அதுல அரெஸ்ட் பண்ணாம உங்களை காப்பாத்துறதுக்கு நான் படுற பாடு இருக்கே, பெரும் பாடா இருக்குமா. நீங்க திரும்பவும் அந்த சாரதாவை சீண்டிக்கிட்டே இருக்கீங்க. அது உங்களுக்கு தான் வேணாம். நீங்க முதல்ல சாரதாவை சீன்றதை நிறுத்துங்க. உங்ககிட்ட பணம் இருக்குதுன்றதுக்காக நீங்க கேஸ வேணா வாய்தா வாங்கலாமே தவிர சட்டத்தெல்லாம் விலைக்கு வாங்க முடியாதுமா. அப்புறம் எதுக்கு நீங்க லாயருக்கு படிச்சுட்டு வந்திருக்கீங்க? சாரு எதுக்காக லாயருக்கு படிச்சுட்டு வந்தாரோ அதே காரணத்துக்காக தாம்மா நானும் லாயருக்கு படிச்சுட்டு வந்திருக்கேன். ஜட்ஜையா, நீங்க கொஞ்சம் சட்ட விவரங்களை எடுத்து சொல்லக்கூடாதா? ஜட்ஜா இருந்த காலத்திலேயே இந்த வீட்டில் யாருமே என்ன மதிக்கல. இப்ப நான் ரிட்டையர்டும் ஆயிட்டேன். இனி நான் என்னத்த சொல்றது? சரி சரி விடுங்க, நான் மீதியை சொல்லிக்கிறேன். இங்க பாருங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சட்டத்தை மாத்தி எழுத முடியாது. பேசாம உங்க மருமக சாரதா கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க. உங்க மகனை பொண்ணு பார்க்க போறதுக்கு தானே கூப்பிடுறாங்க. நீங்க உங்க மகனை அங்க அனுப்பி வைங்க, பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிடும். தேவையில்லாம பெருசு பண்ணி தலைவலி இழுத்து போட்டுக்காதீங்க. உங்களால என் மகனை கொண்டு வர முடியுமா முடியாதா? அத மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் தேவையில்லாதெல்லாம் பேசலமா, நீங்க தான் தேவையில்லாம பிடிவாதத்துல இருக்கீங்க. என்னை விட பெரிய லாயரை பாத்துங்க. நான் கிளம்புறேமா. வரங்க ஐயா. வாங்க. இத பாருங்க மாமா, இதுக்கு மேல என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. நானும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். நீ என்னம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க போற? ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் நடந்ததை மறைச்சு தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அது நான் இல்லம்மா, உன் அத்தை. அவங்க கிட்டயே கேளு. நான் அத்தை மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஆகாஷ், நீ வா, என் கூட வா. மாதவி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? அத்தை,
உங்களுக்கு உங்க பிரச்சனை முக்கியமா இருக்கு, எனக்கு ஏன் புருஷன் முக்கியம். உங்க பகைக்கு என் புருஷனை என்னால பலியாக்க முடியாது. இத்தனை நாள் உங்களுக்கு அடங்கி இருந்ததுக்கு என்ன பலன் எனக்கு கிடைச்சது? இன்னைக்கு அவர் ஜெயில இருக்காரு. உங்க சுயநலத்துக்காக நீங்க எதை வேணாலும் செய்வீங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கிறேன். நீ வா ஆகாஷ், நீ வா. நில்லு. இப்படி ஆள் ஆளுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என்ன அர்த்தம்? பாட்டி, நீங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க பாட்டி. இது ஒரு சின்ன விஷயம். அப்பா ஒரு 10 நிமிஷம் சாரதா அம்மா கூட சித்துவுக்கு பொண்ணு பார்க்க அனுப்பி வைக்கிறதுனால என்ன குறைஞ்சிருவீங்க? ஏன் பாட்டி வீணா உங்க பேரை கெடுத்துக்கிறீங்க? யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதனால அவமானம் யாருக்கு? நமக்கு தானே பாட்டி. நம்ம குடும்ப விவகாரத்தை நாம தானே பேசி சரி பண்ணிக்கணும். பாட்டி ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த பிரச்சனையை விட்டு கொடுத்து முடிங்க பாட்டி. கொஞ்சம் நான் சொல்றத எனக்காக கேளுங்க பாட்டி. சரி, என் பேரன் சொன்னதுக்காக நான் விட்டு கொடுக்கிறேன். மாதவி, சாரதாவுக்கு போன் பண்ணி என் மகனை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லு. உடனே கேஸ வாபஸ் வாங்கிக்க சொல்லு. தேங்க்ஸ் அத்தை. இப்பவே சாரதாக்காக்கு போன் பண்றேன். சொல்லு மாதவி. அக்கா, அவரை அனுப்பி வைக்கிறதுக்கு அத்தை ஒத்துக்கிட்டாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ வாபஸ் வாங்கி சீக்கிரமா அவரை ரிலீஸ் பண்ணிடுங்கக்கா. இப்பதான் மாமியாருக்கு புத்தி வந்துச்சோ? நான் கொஞ்சம் அவங்க கிட்ட பேசணும். போனை ஸ்பீக்கர்ல போடு. சரிக்கா. அத்தை, சாரதாக்கா உங்ககிட்ட பேசணுமா? ஸ்பீக்கர்ல போட சொன்னாங்க. பேசுங்க அத்தை. சொல்லு. என்ன மாமியாரே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க போல இருக்கு. ஏய், புலி பதுங்கிடுச்சுன்னு நினைக்காத. இன்னைக்கு நடந்ததுக்கு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ஓ அப்படியா? அப்போ ஒண்ணு செய்யுங்க. நீங்க நேரா கிளம்பி என் வீட்டுக்கு வந்துருங்க. இங்க நாம சமாதானம் பேசிக்கலாம். ஏய், உன் வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். அப்ப என்னாலயும் கேஸ வாபஸ் வாங்க முடியாது. நீங்க என் வீட்டுக்கு வரணும். என் கண்டிஷனை கேட்டு சம்மதிக்கணும். அப்பதான் நான் சமாதானத்துக்கு வருவேன். இல்லனா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுதான். நாம கோர்ட்ல பாத்துக்கலாம். அத்தை, 10 நிமிஷத்துல வரதுக்கு வழிய பாருங்க. அப்புறம் நான் கிளம்பிடுவேன். வீட்ல இருக்க மாட்டேன். வச்சிடுறேன். அக்கா, பாத்தி ஆகாஷ், அவ எப்படி பேசுறான்னு. நான் அவ வீட்டுக்கு போகணுமா? பாட்டி, காம்ப்ரமைஸ் தானே பேச போறீங்க. சாரதாமா பெருசா எந்த கண்டிஷனும் சொல்ல மாட்டாங்க. சித்துவோட கல்யாணத்துக்கு அப்பா கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதனால ப்ளீஸ் சரின்னு சொல்லிட்டு பாங்க பாட்டி. இதோட எல்லா பிரச்சனையும் ஈஸியா முடிஞ்சிடும். இல்லனா இதனால இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும் பாட்டி. பாருங்க, அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு பிடிவாதமா இருக்காங்க. உங்க மேலே கம்ப்ளைண்ட் வேற கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இதுல நான் யார பாட்டி சமாதானம் செய்யறது? நீங்களே சொல்லுங்க பாட்டி. ப்ளீஸ், உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சாரதா அம்மா கிட்ட போய் கொஞ்சம் பேசிட்டு வாங்க. சரி, நான் அவ வீட்டுக்கு போறேன். அவ என்ன செய்யறான்னு நானும் பாக்குறேன். அப்பா, பாட்டி, சாரதா அம்மா சொல்ற கண்டிஷனுக்கு ஒரே ஒரு வார்த்தை நீங்க ஓகேன்னு சொல்லிருங்க பாட்டி. அதை தவிர நீங்க வேற எதுவும் சொல்லாதீங்க.
யாரு வீட்டு முன்னாடிலாம் வந்து நிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. என் மகன் மட்டும் நான் சொன்னபடி கேட்டிருந்தான்னா எப்பவோ இந்த சாரதாவை ஊரை விட்டு விரட்டி இருப்பேன். அதுக்கும் ஒரு காலம் வரும். வாங்க மாமியாரே, உட்காருங்க. ஏய், நான் ஒன்னும் உன் வீட்டுல உட்காந்து இலை போட்டு சாப்பிடறதுக்காக வரல. பேச வேண்டியத சட்டு புட்டுன்னு பேசி முடி. அச்சச்சோ, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இத பார், உன் வீட்டுக்கு வந்துதான் சமாதானம் பேசணும்னு சொன்னேன். வந்திருக்க, பேசு. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு மாமியாரே? நீங்க என் வீட்டுக்கு வரணும்னு இருக்கு, வந்துட்டீங்க, அவ்வளவுதான். ஓ, நீ நினைச்சத சாதிச்சிட்ட, அப்படித்தானே? நான் நினைக்கிறது, நீங்க நினைக்கிறது இதெல்லாம் அந்த காலத்தோட போயிடுச்சு மாமியாரே. இப்போ புள்ளைங்க நினைக்கிற காலம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, எதை ஆசைப்படுறாங்களோ அத நிறைவேற்றி வைக்க வேண்டியது தானே நம்மளோட கடமை. ஏய், உன்னோட உபதேசம்லாம் எனக்கு தேவையில்லை. பேச வேண்டியத மட்டும் பேசு. சரி, உங்க பேர சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏய், அவ என் பேரனே இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரன்தான், அது ஆகாஷ் மட்டும்தான். சரி, எங்க பையன் சித்துவுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகணும். அதுக்கு அவனோட அப்பா கண்ணன், அதாவது உங்க மகன், ஏன் புருஷன் ஏன் கூட வரணும். அதான் ஏற்கனவே வருவான்னு மாதவி மூலமா தகவல் சொல்லிட்டேன்ல. ஆஹா, பத்தாது, உங்க வாயால நேர்ல உங்ககிட்ட கேட்கணும். வந்துட்டேன், நேர்லயும் சொல்லிட்டேன். என்ன உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ வாபஸ் வாங்கு. என் பையன் உடனே என் வீட்டுக்கு வரணும். வாபஸ் வாங்குறேன், ஆனா என் கண்டிஷனை நீங்க முழுசா கேட்கணும். அது என்னன்னு சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. ஒண்ணு இல்ல மாமியாரே, அது சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாண வேலையெல்லாம் முடியற வரைக்கும், தென்றல் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்ற வரைக்கும் அவரு எங்க கூட தான் இருக்கணும். அது எப்படி முடியும்? என்ன அப்படியே மகனை வளைச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவரு இல்லாமலேயே என் பையனை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். இப்போ என் பையனுக்கு கல்யாணம் நடக்கிறப்போ அப்பா ஸ்தானத்துல அவர் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதானே குடும்பத்துக்கு கௌரவம். அதனாலதான் நான் கேட்டேன். இத பார், பொண்ணு பார்க்க போகும்போது வருவான், நிச்சயம் செய்யும் போது வருவான், கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துக்கும் வருவான், அப்புறம் அந்தந்த நேரத்துக்கெல்லாம் வருவான். அப்படித்தான் என் மகனை நான் அனுப்பி வைக்க முடியும். சரி, உங்க விருப்பப்படியே அவரை அனுப்பி வைங்க. மறுபடியும் பிரச்சனை பண்ணாதீங்க. சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு உங்களால எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. முடிஞ்சா நீங்களும் கல்யாணத்துக்கு வந்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி சரி, உங்களுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லனா வேண்டாம். ஆனா நீங்க கல்யாணத்துக்கு வரவங்களையெல்லாம் தடுக்க கூடாது. இந்த பார், 3 ஃபங்க்ஷனுக்கும் என் மகன் வரணும்னு சொன்னேன். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதோட விடு. அதெல்லாம் விட்டுடுற மாமியாரே. இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி மறுபடியும் பிரச்சனை பண்ணீங்கன்னா, இப்போ உங்களை ஏன் வீட்டுக்கு வர வச்ச மாதிரி அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வர வைப்பேன். அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு நீங்க நிறைய அலைய வேண்டியிருக்கும். ஏற்கனவே ஒரு கேஸுக்காக வாய்தா மேல வாய்தாவா வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. பாவம், நீங்களும் எத்தனை கேஸுக்கு தான் அலைவீங்க? இத பார், நான் சொன்னதுதான். ஏன் மகன் வருவான், ஃபங்க்ஷனை நடத்திக்கும், அதோட விடு. முதல்ல நீ இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ வாபஸ் வாங்கு.
என் மக சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். நீ நினைச்சத சாதிச்சுட்டேன்னு நினைக்கிறியா? அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ எப்படி சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நானும் பார்க்கறேன். சித்துவுக்கு தென்றலை கல்யாணம் பண்ணி வச்சு காட்டுறேன். வாமா சாரதா. என்னாச்சுமா சாரதா? ஆண்டலம்மா காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர், என் மகனுக்கு கல்யாண ஏற்பாடு செய்யறதுக்கு அவரை அனுப்பி வைக்கிறதா என் வீட்டுக்கே வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஓ, உன் வீட்டுக்கே வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? பரவாயில்லையே. வர வச்ச மேடம். குட், அப்படிதான் இருக்கணும். மேடம், நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க மேடம். ஓகே, நீ சொன்னதுனால தான் நான் அவரை பேசாம விட்டு வச்சேன். இல்லனா என் புருஷன் மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் அவர் மேல காமிச்சு அடிச்சு தோலை உரிச்சிருப்பேன். கான்ஸ்டபிள், அவரை ரிலீஸ் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன்னு கோவமா இருக்கீங்களா? இல்ல சாரதா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு சாரதா. என் அம்மா உன்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்புனப்போ நான் வாயை மூடிக்கிட்டு ஊமையா தானே இருந்தேன். நீ மட்டும் நினைச்சிருந்தா அன்னைக்கே என்ன உள்ள தள்ளிருக்கலாமே. அப்படி நீ பண்ணலையே. இப்போ நம்ம பையன் சித்து வாழ்க்கைக்காக தானே நீ? இல்ல, ஏன் பையன் சித்து. பரவாயில்ல, உனக்கு இருக்கிற தைரியம் கூட எனக்கு இல்லையே. இப்ப கண் கலங்கி என்ன பிரயோஜனம்? என் பையன் சித்துவுக்கு பொண்ணு பார்க்க நீங்க வரமாட்டேன்னு சொன்னதுனாலதான் நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. நீ செஞ்சது சரிதான் சாரதா. எனக்கு இந்த தண்டனை வேணும் தான். நான் உன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொன்னது பெரிய தப்பு தான். ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எங்க அம்மா விஷ பாட்டில கையில் வச்சுக்கிட்டு எங்களை யாரையும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி போனீங்கன்னா விஷத்தை குடிச்சிருவேன்னு மிரட்டினாங்க. என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? அத்தையோட பிடிவாதத்தினாலதான் நான் இவ்ளோ கடுமையா நடந்துக்க வேண்டியதா போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்களை அனுப்பி வைக்கிறதா சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. நான் என்ன பண்றது சாரதா? நான் இப்படியே வாழ்ந்துட்டேன். எங்க அம்மாவை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியல. என்ன மன்னிச்சிரு சாரதா. சித்துவோட கல்யாணத்தை மட்டும் முன்னாடி நின்னு நடத்தி வைங்க.
எனக்கு அது போதும். கண்டிப்பா சாரதா, கண்டிப்பா நான் வரேன். ஒரு தகப்பனா இருந்து நான் செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நானே கூட இருந்து செய்யறேன். இது கூட நான் செய்யலனா உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். ஒரு நிமிஷம். அந்த ஆண்டாளம்மா பேச்ச நம்ப முடியாது. இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அதனால நான் ஒரு லெட்டர் ரெடி பண்ணிருக்கேன். என் மகன் சித்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் மனைவி சாரதாவுடன் இருந்து நான் எல்லா கல்யாண வேலைகளையும் செய்வேன். நான் இதற்கு மறுப்பு தெரிவித்தால் எந்த நேரமும் என் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று எழுதியிருக்கிறேன். இப்படிக்கு சாரதாவின் கணவன். இதுல அவர் ஒரு கையெழுத்து போட சொல்லுங்க. இல்ல மேடம், இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கண்டிப்பா அவர் வந்துருவாரு. இல்ல சாரதா, நான் ஏன் சொல்றேன்னா, சாரதா, இவங்க சொல்றதுதான் சரி. இப்படி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தாதான் எங்க அம்மா பேசாம இருப்பாங்க. உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்ன அனுப்பி வைப்பாங்க. இது நல்ல விஷயம்தான். கொடுங்க மேடம், நான் கையெழுத்து போடுறேன்.